செங்கல்பட்டில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயி ஐயாக்கண்ணு தலைமையிலான 120க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் சார்பில் விவசாயி ஐயாக்கண்ணு தலைமையில் 120க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் அவருக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்ய கன்னியாகுமரி பனாரஸ் விரைவு ரயிலில் முன்பதிவு செய்து தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் ஏறியுள்ளனர். திடீரென டிக்கெட் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் இருக்கைகள் அமைத்து தரக்கோரியும் விவசாயிகள் விழுப்புரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருக்கைகள் ஏற்பாடு செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்த பின்பு ரயிலில் ஏறினர். செங்கல்பட்டிலும் இருக்கை ஏற்பாடு செய்யப்படாத நிலையில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். ஓசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் புறநோயாளிகளுக்கு வழங்கப்படும் அனுமதி சீட்டுகள் டீ கடைகளில் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிகிச்சைக்காக நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள டீ கடைகளில் கேக், பிஸ்கட் உள்ளிட்ட நொறுக்கு தீனிகளை வாங்குபவர்களுக்கு அரசின் முத்திரை பதித்த மருத்துவமனை அனுமதி சீட்டுகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. பயன்படுத்தாத அனுமதி சீட்டுகள் எப்படி டீ கடைகளுக்கு சென்றது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மேலவயலி கிராமத்தில் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த 2 குழுவினருக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது. மேலவயலி கிராமத்தில் திருவிழா நடத்துவது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சங்கரன்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கு பெற வந்த 2 குழுவினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கையாலும் செருப்பாலும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மனிதர்களைப் போலவே கோடை வெயில் தாக்கத்தில் நாய்கள், மாடுகள் உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகள் மற்றும் விலங்குகளுக்கும் வெப்ப முடக்குவாத தாக்குதல் அதிகரித்திருப்பதாக கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் கட்டிட வேலை பார்த்த நபர் ஒருவர் வெப்பத்தின் தாக்கத்தால் வெப்ப முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நாய்கள், ஆடு, மாடு உள்ளிட்ட பிராணிகளுக்கும் வெப்ப முடக்குவாதம் அதிகம் ஏற்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. எனவே வெயில் நேரங்களில் வளர்ப்பு பிராணிகளை நிழல் இருக்கக்கூடிய பகுதிகளில் கட்டி வைப்பது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென கால்நடை மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.